வெல்கம் டு தமிழ் டாக்கிஸ் .net. இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் சுசீந்திரன் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற ஜீவா படத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஜீவா இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோன்னா, ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணுறாங்க. இது ரெண்டு வீட்டுக்கும் தெரிஞ்ச உடனே ரெண்டு வீட்டுக்காரங்களும் ஒன்று சேர்ந்து இவங்க ரெண்டு பேரும் பிரித்து வச்சிடறாங்க. இந்த பிரிஞ்ச ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா இல்லையான்றதான் இந்த படத்துடைய கதை. இதை தான் ஆண்டாண்டு காலமாக லவ் ஸ்டோரி அப்படின்னு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் இந்த கதையை எடுத்து ஓரமாக வச்சுட்டு மெயின் கதையை எதை சொல்கிறாங்கன்னா, ஹீரோ பிறந்ததுலேருந்தே கிரிக்கெட்னா உயிர். அவனுடைய வாழ்க்கை லட்சியமே இந்தியாவுடைய கிரிக்கெட் டீமில் சேர்ந்து இந்தியாவுக்காக விளையாடணும் அப்படிங்கிறது தான். அதுக்காக எவ்வளோ உண்மையாக உழைக்க முடியுமோ, எவ்வளோ கடினமாக உழைக்க முடியுமோ, எவ்வளோ கஷ்டத்துக்கு இடையிலையும் பாடுபடுறான். அப்படிப்பட்ட ஹீரோவுக்கு அவன் வாழ்க்கை லட்சியம் நிறைவேறிச்சா, காதலில் ஜெயிச்சானா அப்படிங்கிறது கலந்து ரெண்டு கதையும் மாற்றி மாற்றி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சாதாரண மனுஷன் இந்தியன் டீமில் இடம் பெறணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கணும், எவ்வளோ பாலிடிக்ஸை மீறி அவன் வரணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. எடுத்துக்கிட்ட கதை நல்ல கதையாக இருந்தாலும் இந்த படத்தில் ஹீரோ லவ் பண்ணுற சீனை பூரா தனி எபிசோடாகவும், ஹீரோ கிரிக்கெட் விளையாடுற சீன்லாம் தனித்தனி எபிசோடாகவும் எடுத்து வச்சுருக்காங்க. இது ரெண்டும் தனித்தனியாக வர்றதுனால நம்ம கதையில் ஒன்றவே முடியல. எடுத்துக்கிட்ட படத்தையே கூட ரெண்டையும் கலந்து சொல்லியிருந்தாங்கன்னா நம்மளால் இன்வால்வ் ஆகிருக்க முடியும், ரசிச்சிருக்க முடியும். அது ஒரு பெரிய குறை தான் இந்த படத்துக்கு. பொதுவாக ஒரு படத்தில் எங்கே அநீதி நடந்தாலும் அதை தட்டி கேட்குறவன் தான் ஹீரோ அப்படிங்கிறத நம்ம வழக்கமாக படங்களில் பார்த்து பழகிட்டு வந்திருக்கோம். ஆனால் இந்த படத்து ஹீரோ அந்த மாதிரி சமுதாய பிரச்சனைக்காக போராடலைன்னா கூட, தனக்கு நேர்ந்த ஒரு அவலத்துக்காக கூட அவர் போராடலைன்னா கூட பரவாயில்ல, சும்மா ஒரு குரலாவது கொடுத்துருக்கலாம். அதை கூட செய்யாமல் அவர் கம்முன்னு நிற்கிறான்றது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலவீனம்னு தான் சொல்லணும். மற்றபடி வழக்கமாக ஒரு வித்தியாசமான படங்களே கொடுத்துட்டு வர சுசீந்திரன் அவருக்கே ஒரு பாணியில் மறுபடியும் ஒரு யதார்த்தமான வித்தியாசமான படத்தை கொடுத்துருக்காரு. படத்தில் சில குறைகள் இருந்தாலும் ஒரு முறை பார்க்குற அளவுக்கு தான் இருக்குது. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும்.